ஆனால் கடன் வாங்கி கடனை கெட்ட முடியாத ஒரு சூழலில் கொண்டு நிப்பாட்டி உங்களை அவமானப்படுத்த தொடங்குவான் பிசாசு. இந்த அவமானத்திலான உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியாக வரும்? செபிக்க தோணுமா உங்களுக்கு? துக்கம்தான் வரும். துக்கம்தான். எப்போ நினைச்சாலும் ஏசப்பா எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த அவமானம், உங்களே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். இதுதான் டார்கெட், இதுதான் பஞ்சம். என்ன பஞ்சம்? சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத பஞ்சம். சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டுறக்கூடாது. உங்கள் மூலியமாக உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது சுவிசேஷத்தை சொல்வதற்காக. நீங்கள் உங்களை குறிச்சே கவலைப்பட்டு ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கேன்னு ஒருவித சுவிசேஷ பஞ்சத்தை பிசாசு உள்ளே கொண்டு வருது. எச்சரிக்கை. ஆமாம், இது வெறும் சோத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆமாம், சுவிசேஷத்தை கேட்கக்கூடாத காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நேரமும் பொருளாதாரமும் இருந்த நாட்களிலே கர்த்தருக்காக செலவு செய்யாமல் நமக்காக ஆடம்பரத்துக்காக மற்ற காரியங்களுக்காக செலவு செய்தது நிமித்தமாக முன்னிலைமையிலையும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி பின்னிலைமையில வாட்டி வதக்கி எடுக்க ஒப்பு கொடுப்பார். அவர் வாட்டி வதக்கி எடுக்க மாட்டார்.